ஹாய் ஃபார்ஸ், வெல்கம் டு நசீஸ் ஆக்சுவல். டுடே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் வித் மீ சீரிஸ் ஒன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டூத்பேஸ்ட் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கோல்கேட்டோட ஆக்டிவ் சால்ட் எடுத்துருக்கேன். எப்படி நான் கார்னரை வந்துட்டு கரெக்டாக பேஸ் படி கட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணதோட நான் வந்துட்டு ஒரு விரிச்சுடுவேன். அந்த மூடி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு விரிச்சுடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் விரிச்சுட்டுக்கோங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்னே சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் விரிச்சுடுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் விரிச்சுட்டுட்டிங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கீழெல்லாம் போட்டுறாதீங்க, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ணதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பர், கலர் பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்துட்டு என்னோட ஐடியா. ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு எல்லோ கலரு, அப்புறம் ப்ளூ கலரு, ரெட் கலர்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அதை வச்சு பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே எடுத்துக்கோங்க. ஸ்கெட்சஸ் மட்டும் யூஸ் பண்ணிடுறாதீங்க, பிரைட்டாக தெரியாது. எனக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணியுமே எனக்கு பிரைட்டாக தெரியலை. ஓகே, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். தலையெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சதோட பின்னாடி திருப்பிக்கோங்க. இந்த கோல்கேட் மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு கலர் பேப்பர் நம்ம ஒட்டுறோம். ஸோ நான் ஒயிட் பேப்பர் ஒட்டிக்கிறேன். இந்த கலர் பேப்பர் இப்போ இல்லாதனால நான் வந்துட்டு ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டேன். ஒட்டினதோட சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் வந்துட்டு ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஹார்ட் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டேன். ஹார்ட்டை வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட் தான் வந்துட்டு ஒட்ட போகிறோம். முன்னாடி ஒட்டினப்போ எனக்கு வந்துட்டு ஒட்டலை. ஸோ அதனால் நான் பின்னாடி வந்துட்டு ஒட்டியிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறது தெரியுமா? ஸோ இந்த மாதிரி டேப் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஸோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகாக எழுதிக்கலாம். ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நான் எழுதிட்டேன். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஊக்கு வச்சு குண்டூசி ஏதாவது வச்சு நடுவில் ஓட்டை போட்டு நூல் கட்டிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு லைட்டான நூல் தான் கட்டியிருக்கேன். ஓகே, ஸோ நான் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு கிராஃப்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதை நான் 1/2 மணி நேரமாக பண்ணேன். வீடியோ 2 நிமிஷம் தான், நான் 1/2 மணி நேரமாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எனக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளிட்டர்லாம் போய் சமையாச்சு. அடுத்த நாள் தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம். ஸோ டாட்டா, பபாய். ஸோ பாய் காய்ஸ், பாய்.